பைரேட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குற எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீல திமிங்கலம் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது ப்ளூ வேல். ப்ளூ வேல் என்பது ஒரு கடல் பாலூட்டி வரிசையை சேர்ந்த உயிரினமாகும். அளவு மற்றும் எடையின்படி இதுவே உலகில் உள்ள மிகப்பெரிய விலங்காகும். இது சராசரியாக 80 முதல் 100 அடி வரை நீளம் கொண்டது. இது மிகவும் பெரிய உயிரினம் என்பதால் இதன் நிறையை சரியாக கணிப்பிட இயலாது. எனினும் சாதாரணமாக 100 அடி நீளம் உள்ள நீல திமிங்கலத்தின் எடை சராசரியாக 150 அடி அளவில் இருக்கும் என கணித்திருக்கின்றார்கள். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நீல திமிங்கலத்தின் அதிகபட்ச எடை 173 டன் ஆகும். இது மெலிந்த உடல் அமைப்பை கொண்டிருப்பதுடன் இதன் தலைப்பகுதி மட்டமானதாக காணப்படும். உலகின் எல்லா கடல்களிலும் இவை வசிக்கும். தனியாகவோ சின்ன கூட்டமாகவோ வலம் வரும். இவை ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 3200 கிலோ உணவை உட்கொள்கிறது. 1700களில் கடலில் சுமார் 3,50,000 நீல திமிங்கலங்கள் இருந்தன. ஆனால் தற்போது வெறும் 5000 முதல் 25,000 நீல திமிங்கலங்கள் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக 80 முதல் 90 வருடங்கள் வாழும் இந்த நீல திமிங்கலம் 25 முதல் 32 மீட்டர் நீளம் இருக்கும். இவற்றின் தோல் நீலம் கலந்த சாம்பல் நிறமாக இருக்கும். ஒரு தடவை ஒரு குட்டி மட்டுமே ஈனும். பிறக்கும் போதே அந்த குட்டி 2 டன் எடை இருக்கும். வருடம் 91 கிலோ எடை கூடிக்கொண்டே இருக்கும். இதன் குட்டி பிறந்ததில் இருந்து முதல் 7 மாதங்கள் வரை நாள் ஒன்றுக்கு சுமார் 400 லிட்டர் பாலை குடிக்கும். ஒரே வயது உடைய ஆண் திமிங்கலத்தை விட பெண் திமிங்கலம் அதிக நீளம் கொண்டது. இதன் நுரையீரலில் 5000 லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அளவுக்கு பெரியது. இதயம் 600 கிலோ எடை இருக்கும். அதாவது ஒரு சிறிய கார் அளவுக்கு இருக்கும். இதன் இரத்த குழாயில் ஒரு மனிதன் நீந்தி செல்லும் அளவு இருக்கும். கிரில் என்ற கடல்வாழ் உயிரினங்களை இவை விரும்பி சாப்பிடும். இவற்றின் கொழுப்புக்காகவும் எண்ணெய்க்காகவும் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. அதனால் இந்த இனமே அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இவற்றின் பாதுகாப்புக்காக 1966 சர்வதேச திமிங்கல அமைப்பு உருவாக்கப்பட்டது. பொதுவாக திமிங்கலங்கள் நீரில் வாழ்ந்தாலும் அவை நிலத்திற்கு உரியது. 54 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக அவை மான், பசு போன்ற பாலூட்டிகளிடமிருந்து தோற்றம் பெற்றன. 50 மில்லியன் வருடங்களாக அவை நீர், நிலம் இரண்டிலும் சேர்ந்து வாழ்ந்ததும் பின் 5 முதல் 10 மில்லியன் வருடங்களில் முழுவதும் நீர்வாழ் உயிரினமாக தோற்றம் பெற்றது.